அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தங்களுடைய வாழ்வில் ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பில் ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்பது தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி ஜென்மத்தை விட்டு விலகிவிட்டாருங்க. முழுமையாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஜென்மத்தை விட்டு விலகவில்லை என்றாலும் இந்த தருணத்தில் ஜென்மத்தை விட்டு விலகியதற்கான பலன்களை பாதசனியாக மறந்ததற்கான பலன்களை நிறைவாக கொடுக்க ஆரம்பித்து விட்டார். எனவே இந்த வேளையில் நிச்சயமாக வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருந்த சூழலில் அனாவசிய செலவுகள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். ஜென்மசனியின் பாதிப்புகள் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மன அமைதியும் மன நிம்மதியும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு தசாபதிகள் வலுவாக இருப்பின் நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் உங்களை தேடி வரப்போகிறது. எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இல்லாமல் அனைத்து வகையான பணிகளையும் இந்த தருணத்தில் திறன்பட செய்து முடிப்பதோடு நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கி கொள்ளலாம். உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய பணிச்சுமைகள் இந்த தருணத்தில் குறையும். நியாயமற்ற கடுமையான போட்டிகளும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகுங்க. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகுவதோடு சக பணியாளர்கள் ஊழியர்கள் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவருடனும் ஏற்பட்டு வந்த பல்வேறு வகையான கருத்து மோதல்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் விலகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் இனிமையாக கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவிலான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்கும். மிக பெரிய அளவில் அகலக்கால் வைக்காமல் அளவாக திட்டமிட்டு முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான தடையுமின்றி உங்களை தேடி வரும். நெருக்கடிகள் சிரமங்கள் விலகுவதோடு மிக பெரிய அளவிலான முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். தொல்லை தந்து வந்த கவலையளித்த பல நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக துவக்கத்தில் அஷ்டமத்தில் வலம் வருகிறார். அதற்கு பிறகு 9, 10, 11 என பல இடங்களை வலு சேர்க்க போகிறாருங்க. சந்திரன் அஷ்டமத்தை விட்டு விலகக்கூடிய இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது 12ஆம் தேதி அன்று முழு நிலவாக பௌர்ணமியாக வலம் வர போகிறார். எனவே பல வகையில் இருந்த நெருக்கடிகள் சிக்கல்கள் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக சந்திரனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானமாகிய 4 வலம் வருகிறார். கும்பராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்திற்குரிய நட்சத்திரத்திலும் 4ஆம் இடத்திற்குரிய இறுதி நட்சத்திரத்திலும் நுழைந்து விட்டார். எனவே குருவின் அமைப்பால் பல வகையில நன்மை நிறைவாக கிடைக்க போகிறது. ஜென்ம ராசியில் மிக வலுவாக அவரின் சுப பார்வை இன்னும் சில தினங்களில் வலுவாக கிடைக்க போகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்கள் குருவின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு. குருவின் அமைப்பால் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கைகூடுவதோடு எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி தெளிவான மனநிலையுடனும் சிறப்பாகவும் செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உலகின் எந்த மூலையில்
மூலையில் இருந்தாலும் தானாகவே உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. சரியாக இந்த தருணத்தை விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி கொண்டால் நல்ல மாற்றம் உண்டு என்பதை திட்டவட்டமாக குரு உறுதிப்படுத்துகிறார். நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு தனஸ்தானத்திலும் கேது மிக வலுவாக அஷ்டமத்தில் இறுதியிலும் வலம் வருகின்றன. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் நெருக்கடிகள் விலகுவதோடு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. 7.5 சனியாக இருந்தாலும் நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம், குறிப்பாக அஷ்டமத்தின் இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம், பயம் போன்றவை நீங்கி தெளிந்த மனதுடன் பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது பூமிக்காரகன், மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 5ல் இருந்து 6ஆம் இடத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. ஏற்கனவே வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து வலுவிழந்த அமைப்பில் வலம் வந்த சூழலில் தற்போது பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவதால் உறுதியாகவே யோகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் 7.5 சனியின் இறுதி தருவாயில் நுழைந்திருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் தங்களுடைய பெயரிலே வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் நெருக்கடிகள் விலகுவதோடு விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை விரைவாக இந்த வேளையில் சந்திக்கலாங்க. எதிர்பாராத வகையில் புதிய விளைநிலங்கள், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பு, விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறது. பழைய கடன்களை அடைத்து யோகஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் நிம்மதி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சூரியனும் குடும்பஸ்தானத்தில் இருந்து 14ஆம் தேதி முதல் சுகஸ்தானத்தை நோக்கி நகரப்போகிறார். தைரியஸ்தானம் ஆகிய 3ல் உச்சம் பெறுகிறாருங்க. சூரியன் உச்சம் பெறக்கூடிய தருணம், அதிலும் குறிப்பாக 3ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதால் எடுத்த காரியம் அனைத்திலும் தடையில்லாமல் உறுதியாக வெற்றி கிடைக்கும். ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விளக்குகிறார். தனஸ்தானம் ஆகிய 2ல் உச்சம் பெற்றிருப்பதால் சுக்கிரன் பல்வேறு வகையான சிக்கல்களையும் தடைகளையும் தாமதங்களையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறார். மிக பெரிய அளவிலான சிரமம் என்று நினைத்த கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளை எளிதில் முடித்து கொடுப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருவாய் உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது ஜென்மராசியை விட்டு விலகுகிறாருங்க. 11ஆம் தேதி முதலே ஜென்மராசியை விட்டு விலகும் புதனின் அமைப்பால் குடும்ப ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கலாம். மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் விரைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக சிறப்பாக உங்களை தேடி வரும்.